உலகத்தை பாருங்கள். பெரிய பெரிய தலைவர்கள் வருவார்கள், பேசுவார்கள், வாக்குறுதி கொடுப்பார்கள். ஆனால் மக்களின் வாழ்வு அப்படியே தான் இருக்கும். பிரச்சனைகள் தீராது, வியாதிகள் மாறாது, பயம் போகாது. ஆனால் இன்று நாம் காணப்போகும் நபர் வேறு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வனாந்தரத்தில் சத்தமிட்டவர். ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். எனக்கு பின்னால் வருபவர் யார் தெரியுமா? அவர் சாதாரண மனிதர் அல்ல, என்னிலும் வல்லவர் என்று கூக்குரலிட்டவர். யார் இவர்? யாரை குறித்து பேசுகிறார்? என்ன நடந்தது? வாருங்கள், மார்க் சொல்லும் இந்த வேகமான அதிகாரம் நிறைந்த பகுதியை இன்று தியானிக்கலாம். பிரியமானவர்களே, கடந்த வேதாராய்ச்சி நேரத்தில் மார்க் எழுதின சுவிசேஷத்தின் முகவுரை பகுதியையும் முதல் 3 வசனங்களையும் நாம் பார்த்தோம். இன்று மார்க் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 34 வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்வோம். வாசிக்கிறேன். மார்க் 1ஆம் அதிகாரம் 4 வசனம். யோவான் வனாந்தரத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். யோவான் பாவ மன்னிப்பிற்காக ஞான ஸ்நானம் கொடுக்கவில்லை, மாறாக பாவ மன்னிப்பை நோக்கி வழிநடத்துவதற்காக மனம் திரும்புதல் குறித்து பிரசங்கித்து ஞான ஸ்நானம் கொடுத்தார். யோவானுடைய ஊழியம் ஒரு ஆயத்த பணியாகும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு மக்களை ஆயத்தப்படுத்துவதே அவரது நோக்கமாக இருந்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறவர். மார்க் 1ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது யூதேய தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டக மயிர் உடை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். யோவான் ஸ்நானகன் தனது செய்தியால் மட்டுமல்லாமல் தனது ஆடை மற்றும் உணவு பழக்க வழக்கங்களாலும் தனித்துவம் மிக்கவராக, வித்தியாசமானவராக இருந்தார். இவர் இந்த ஊழியத்திற்காகவே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர். அவர் லேவி கோத்திரத்தைச் சேர்ந்த ஆசாரிய வம்சத்திலே பிறந்தவர் என்பதால் எருசலேம் தேவாலயத்திலே ஊழியம் செய்ய வேண்டியவராகவே எதிர்பார்க்கப்பட்டார். ஆனால் கடவுள் அவரை ஒரு தீர்க்கதரிசியாக அழைத்ததால் அவர் வனாந்தரத்திற்கு வெளியே நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். ஆச்சரியம் என்னவென்றால், மக்கள் அவர் பேசுவதை கேட்க அவரை தேடி வருகிறார்கள். இன்று மக்கள் எங்கு வாழ்கிறார்களோ அல்லது அவர்கள் எங்கே எளிதாக கூட முடியுமோ அந்த இடங்களிலே தான் நம் தேவாலயங்களை அமைக்க விரும்புகிறோம். தேவாலயம் என்பது எல்லாராலும் எளிதில் வந்து போகக்கூடிய தூரத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் யோவான் அந்த அணுகுமுறையை முற்றிலும் பின்பற்றவில்லை. அவர் வனாந்தரத்தின் எல்லையிலோ எங்கோ வெகு தொலைவிலே இருந்தார். அப்படி இருந்தாலும் திரளான மக்கள் அவரை தேடி அங்கே சென்றார்கள். மார்க் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. யோவான் ஸ்நானகன் உண்மையில் எவ்வளவு தனித்துவம் மிக்கவராக இருந்தார் என்பதை இது காட்டுகிறது. அவர் திரளான மக்களை தட்டி எழுப்பியதுடன் ஒரு விசித்திரமான மற்றும் வலிமை மிக்க மனிதராகவும் தனித்து ஒலித்த ஒரு குரலாகவும் விளங்கினார். அப்படிப்பட்ட ஒருவராய் இருந்தாலும் அவரது மிகுந்த தாழ்மை நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். மார்க் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். இதுவே யோவானுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருந்த மிகப்பெரிய வித்தியாசமாகும். பரிசுத்த ஆவியினால் பெறுகின்ற ஞான ஸ்நானமே உண்மையான ஞான ஸ்நானமாகும். அதே சமயம் சடங்கு ரீதியான ஞான ஸ்நானம் தண்ணீரால் பெறப்படுகிறது. இன்றும் தண்ணீராலான ஞான ஸ்நானம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அது ஒரு வெளிப்படையான சாட்சியாக இருக்கிறது. மேலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித குலத்தோடு தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகவே ஞான ஸ்நானம் பெற்றார் என்பதை மத்தேயு நற்செய்தி நூலிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞான ஸ்நானம் பெற்றார். மார்க் நற்செய்தியின் முக்கிய தலைப்பை கவனியுங்கள். இயேசு வந்தார். இது எவ்வளவு செழிப்பூட்டும் ஒரு செய்தி இல்லையா? இயேசு ஒரு நாள் மீண்டும் வர இருக்கிறார். அது மற்றொரு அற்புதமான தலைப்பு. ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு நாசரேத் எனும் சிறிய ஊரில் 30 ஆண்டுகள் அமைதியாக பயிற்சி பெற்ற அந்த அறியப்படாத வாழ்க்கையிலிருந்து வெளியே வருகிறார்.
அவர் இப்பொழுது வந்து தமது ஞானஸ்நானத்தின் மூலம் மனித குடும்பத்தோடு தம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க தயங்கிய பொழுது மத்தேயு 3:15 வாசிப்பது போல, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று இயேசு கூறியது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். மேலும் இங்கே இயேசு என்ற அவருடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். மார்க்கு நற்செய்தி நூலிலே வேறு எந்த பெயரையும் விட இயேசு என்ற பெயரே அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்க் 1 அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. திருத்துவ கடவுளின் வெளிப்பாட்டை மிக தெளிவான முறையில் இங்கே நாம் பார்க்கிறோம். கடவுள் தன்மையின் இரண்டாம் ஆளாகிய கர்த்தராகிய இயேசுவையும் அவர் மேல் புறாவை போல இறங்கி வருகிற கடவுளின் மூன்றாம் நபரான ஆவியையும் பார்க்கிறோம். நீர் என்னுடைய நேசகுமாரன் என்று வானத்திலிருந்து ஒலிக்கும் பிதாவின் குரலையும் இங்கே நாம் கேட்கிறோம். பிதா கடவுள் தன்மையினே முதல் ஆள் ஆவார். இவ்வாறு இங்கே திருத்துவ தேவன் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறார். மேலும் இது இயேசு என்னும் நபரையும் அவரது அர்ப்பணிப்பையும் பரலோகம் முத்திரையிட்டு உறுதிப்படுத்திய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் மிகவும் வேகமாக நடப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இயேசு ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் அவரை அறிமுகப்படுத்துகிறார். அதன் பின் பிதாவாகிய கடவுள் அவரை அடையாளம் காட்டி அவர் மீது தமது முத்திரையை பதிக்கிறார். அடுத்ததாக அவர் எதிர்கொள்ளும் சோதனையானது அவருடைய ஊழியத்தை தொடங்கி வைக்கிறது. பாருங்கள், மார்க்கு 1 அதிகாரம் 12 வசனம். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். ஏவினார் என்பது கடுமையான மற்றும் தீவிரமான பொருள் கொண்ட ஒரு வார்த்தையாகும். இயேசு சோதிக்கப்படும் பொருட்டு கடவுளின் ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்குள்ளே உடனடியாக அனுப்பினார். நாம் இதை கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. அவரால் இந்த வேலையை செய்ய முடியுமா என்ற அதே கேள்விக்கு நாம் மீண்டும் வருகிறோம். பிற மனிதர்கள் அனைவரும் தோற்று போனார்கள். அவர்களால் சோதனைகளுக்கு முன்னாலே நிற்க முடியாமல் போய்விட்டது. ஆதாம் தோற்றான். நோவா பெருவெள்ளத்தை கடந்து தப்பித்த போதிலும் அதன் பின் பரிதாபமாக தன் முகங்குப்புற விழுந்து தோற்றான். ஆபிரகாம் தோற்றதையும் நாம் பார்த்தோம். மோசே தோற்று போனார். அவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி வந்த போதிலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டிற்குள்ளே நுழைய அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை. பாவம், தாவீதும் தோற்று போனார். ஆகவே இந்த சோதனையே இயேசுவை அவருடைய ஊழியத்திற்குள்ளே முறைப்படி தொடங்கி வைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மார்க் 1 அதிகாரம் 13 வசனம் பாருங்கள். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். மத்தேயு மற்றும் லூக்கா நற்செய்தி நூல்களிலே நாம் காண்கிற விரிவான விவரங்கள் மார்க் நற்செய்தி நூலிலே நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் 40 நாட்கள் வனாந்தரத்தில் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அந்த முழு 40 நாட்களும் அவர் சோதிக்கப்பட்டு கொண்டே இருந்தார். இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்ததாகவும் அதன் பிறகுதான் சாத்தான் அவரை சோதித்தார் என்றும் சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அவர் அந்த 40 நாட்களும் முழு நேரமும் சோதிக்கப்பட்டு கொண்டே தான் இருந்தார். இயேசு வனாந்தரத்திலே சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது அங்கிருந்த காட்டு மிருகங்களும் ஏதோ ஒரு வகையிலே அந்த சோதனைக்கு காரணமாக இருந்தன என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் அவர் காட்டு மிருகங்களோடும் தேவதூதர்களோடும் இருந்தார் என்றும் அவர்கள் இரு சாராரும் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்றும் தான் மார்க் இங்கே சொல்கிறார். மிருகங்கள் என்பவை மனிதனின் ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டு படைக்கப்பட்ட சிருஷ்டிகளின் ஒரு பகுதியாகும். கடவுள் இந்த உயிரினங்களை படைத்ததற்கு காரணமும் அதுவே ஆகும். ஆதியாகமத்தில் நாம் கற்றுக்கொண்டது போல எல்லாமே மனிதனுக்கான ஒரு இல்லத்தை உருவாக்குவதற்கான ஆயத்தமாகவே இருந்தது என்பதை நாம் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்தவரை இந்த பூமி மட்டும்தான் மனிதகுலம் வாழ்வதற்கும் மனிதர்கள் குடியிருப்பதற்கும் ஏற்ற ஒரு இடமாக இருக்கிறது. இங்கே மனிதனாய கிறிஸ்து இயேசுவுக்கு கீழே இருக்கிற மிருகங்களும் அவருக்கு பணிவிடை செய்தன. அவருக்கு மேலே இருக்கிற வான தூதர்களும் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இதைத்தான் மார்க் இங்கு விளக்குகிறார். சரி, மார்க்கு 1 அதிகாரம் 14-15 வசனங்களை பாருங்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று,
தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். சோதனைக்கு பிறகு இயேசு தமது ஊழியத்தை தொடங்குவதை இங்கே நாம் வாசிக்கிறோம். மார்க்குவின் அந்த அனல் பறக்கும் முக்கிய தலைப்பை மீண்டும் கவனியுங்கள். இயேசு கலிலேயாவிலே வந்து. யோவான் ஸ்நானகன் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று கூறி கடவுளுடைய நற்செய்தியை பிரசங்கித்து அவர் இப்பொழுது தமது ஊழியத்தை தொடங்குகிறார். ராஜ்யத்தின் சுசேஷத்தை என்ற வார்த்தை மிக சிறந்த பழங்கால கையெழுத்து பிரதிகளிலே இல்லை. தனிப்பட்ட முறையிலே இது தேவனுடைய சுசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று என்று சொன்னார் என்றே இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தேவனுடைய சுசேஷம் என்பது தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதாகும். மத்தேயு நற்செய்தியிலே இது பரலோக ராஜ்யம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இரண்டிற்கும் இடையே ஏதேனும் வித்தியாசம் உண்டா என்று கேட்டால் ஆம், வித்தியாசம் இருக்கிறது. அதே சமயம் இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவும் இருக்கின்றன. பரலோக ராஜ்யம் என்பது இந்த பூமியின் மீதான கடவுளின் ஆளுகையை குறிக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது இந்த பூமியின் எல்லைகளையும் தாண்டி அவருடைய ஒட்டுமொத்த பிரபஞ்சம் முழுவதையும் உள்ளடக்கியதாகும். எனவே பரலோக ராஜ்யம் என்பது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அடங்கும். மத்தேயு கடவுளின் ஆளுகையை குறிப்பாக இந்த பூமிக்கு மட்டும் பொருத்தி பேசுகிறார். ஆனால் மார்க்குவோ தேவனுடைய ராஜ்யம் என்பது கடவுளுடைய அனைத்து சிருஷ்டிகளுடனும் கூடிய ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உள்ளடக்குவதால் இன்னும் பரந்த ஒரு பகுதியை தொட்டு பேசுகிறார். பூமியை பொறுத்தவரை பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்வதும் தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்வதும் ஒரே அர்த்தத்தை தருபவைதான். இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யம் என்பது பூமிக்கும் அப்பாற்பட்ட பகுதிகளையும் உள்ளடக்கியது. ஆனால் பரலோக ராஜ்யம் என்பது பூமியின் மேல் பரலோகத்தின் ஆட்சியை மட்டுமே குறிக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசியுங்கள் என்ற இயேசுவின் இந்த செய்தியானது மத்தேயு நற்செய்தியிலே யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற அதே செய்திதான். இப்பொழுது நம்முடைய நாட்களிலே இந்த செய்தியின் வரிசை தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதாவது நாம் மனம் திரும்புதலுக்கு முன்பாக விசுவாசத்தை வைக்கிறோம். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்பும்போது உண்மையில் நீங்கள் வேறொன்றிலிருந்து விலகி அவரிடம் திரும்புகிறீர்கள். அப்படி ஒரு காரியத்திலிருந்து விலகி திரும்புவது தான் மனம் திரும்புதல் ஆகும். அப்படி எதிலிருந்தும் விலகி திரும்புதல் இல்லை என்றால் அங்கே கிறிஸ்துவை நோக்கி உண்மையான திரும்புதல் நடக்கவில்லை என்றே அர்த்தம். ஒருவர் கிறிஸ்துவை நோக்கி உண்மையிலேயே திரும்பி இருந்தால் அந்த விசுவாசி ஏதோ ஒரு தவறான காரியத்திலிருந்து விலகி திரும்பி இருக்கிறார் என்பதை காட்டும் வகையிலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வெளிப்படும் என்பது உண்மை. எனவே இதில் எந்த முரண்பாடும் இல்லை. மக்கள் நற்செய்தியை விசுவாசிப்பது தான் மிக முக்கியமான காரியமாகும். இங்கே நிகழ்வுகள் மிக வேகமாக நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் செயலிலே தீவிரம் காட்டும் ரோமர்களுக்காகவே இந்த நற்செய்தி நூல் எழுதப்பட்டது என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் உலகையே ஆண்ட அதிகாரமும் பலமும் மிக்க மனிதர்களாக இருந்தார்கள். மத்தேயு மத நம்பிக்கை உள்ள மனிதர்களை நோக்கியும் மார்க்கு வலிமை மிக்க மனிதர்களை நோக்கியும் எழுதப்பட்டவை ஆகும். லூக்கா சிந்திக்கும் மனிதனுக்காக எழுதப்பட்டது. யோவான் நற்செய்தி நூலோ ரட்சிப்பு தேவைப்படுகிற பாவியான எளிய மனிதனுக்காகவும் எழுதப்பட்டதாகும். தொடர்ந்து வரும் வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து தன்னோடு இருக்கும்படியாக சீடர்களை தெரிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். கவனியங்கள் வாசிக்கிறேன். மார்க்கு 1 அதிகாரம் 16 முதல் 20 வரை. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபதேயுவின் குமாரன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்போஸ்தலர்களுக்கு 3 வெவ்வேறு மற்றும் தனித்துவமான அழைப்புகள் கொடுக்கப்பட்டன. முதலாவதாக யோவான் 1:35 முதல் 51 வரை கூறப்பட்டிருக்கிறபடி இயேசு எருசலேமுக்கு சென்ற பொழுது இந்த மனிதர்களை சந்தித்து அவர்களுக்கு ஒரு பொதுவான வழக்கத்திற்கு மாறான மற்றும் சாதாரணமான அழைப்பை கொடுத்தார். யோவான் ஸ்நானகன் இயேசுவை அடையாளம் காட்டியிருந்தாலும் யோவானுடைய சீடர்களிலே சிலர் இயேசுவை பின்தொடர்ந்தாலும் அவர் எங்கே தங்கியிருக்கிறார் என்பதை அவர்கள் அறிய விரும்பினார்கள். ஆனால்
அவர்கள் அவருடனேயே தங்கிவிடவில்லை. இந்த தருணத்திலே அவரோடு இருக்குமாறு இயேசுவும் அவர்களிடத்தில் கேட்கவில்லை. எனவே அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்களது மீன்பிடி தொழிலுக்கே மீண்டும் திரும்பி சென்று விட்டார்கள். இரண்டாவதாக, மார்க்கு நற்செய்தி நூலிலே நான் வாசிப்பது போல, இயேசு தமது ஊழியத்தின் தொடக்கத்திலே கடலோரமாக நடந்து செல்லும் பொழுது அவர்கள் மீன்பிடித்து கொண்டிருப்பதைக் கண்டு அவர்களை தமது சீடத்துவத்திற்கு அழைக்கிறார். அவர்கள் இனி மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இருந்தாலும் லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே அவர்கள் மீண்டும் தங்களது மீன்பிடி தொழிலுக்கே திரும்பி சென்றதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, இறுதியான அந்த அழைப்பு அப்போஸ்தல பணிக்கான திட்டவட்டமான அழைப்பாகும். இதை மார்க்கு 3, மத்தேயு 10 மற்றும் லூக்கா 6 ஆகிய அதிகாரங்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அவர்கள் மீண்டும் மீன்பிடி தொழிலுக்கே திரும்பி இருந்தபோது சீமோன் பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று கூறினார். அவர் உண்மையிலே என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் ஏன் வேறு யாரையாவது போய் அழைக்கக்கூடாது? என்னை இப்படியே விட்டு விடுங்கள். ஏற்கனவே உங்களால் அழைப்பை பெற்ற நான் உங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டேன். நான் ஒரு பாவி என்பதுதான் அவருடைய வார்த்தை. ஆனால் கர்த்தர் அவரை அப்படியே கைவிட்டு விடவில்லை. அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனவே கர்த்தர் 3வது முறையாக அவர்களிடத்தில் வந்து அவர்களை அப்போஸ்தலர்களாக நியமித்தார். மார்க் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். ஓய்வு நாளிலே அவர் செய்த கிரியைகளை பற்றி மத தலைவர்கள் அவரிடத்திலே கேள்வி எழுப்பிய போதெல்லாம், என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்று அவர் மிக தெளிவாக கூறியது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். அவர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மட்டும் வேலை செய்யவில்லை என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். கவனிங்கள், சங்கீதம் 121:4 என்ன சொல்கிறது? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆம், இந்த ஓய்வு நாளின் அதிகாலையிலேயே அவர் ஜெப ஆலயத்திற்குள்ளே நுழைந்து போதிக்க தொடங்குகிறார். கப்பர்நகூமிலே இருந்த இந்த ஜெபாலயம் அன்றைய காலகட்டத்திலே ஒரு துடிப்பான ஆன்மீக மையமாக இருக்கவில்லை. நாசரேத்தில் இருந்த அவருடைய சொந்த மக்களே அவரை ஏற்றுக்கொள்ளாததால் அவர் அங்கே இருந்து புறப்பட்டு கப்பர்நகூமுக்கு வந்தார். இந்த நகரத்தையே அவர் தனது ஒட்டுமொத்த பூலோக ஊழிய காலத்திற்கும் தலைமையிடமாக மாற்றிக்கொண்டார். மார்க் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். உண்மையின் வல்லமையும் இயேசுவின் தனித்துவமான அணுகுமுறையும் ஏற்படுத்திய தாக்கத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இன்று திருச்சபைக்கும் அதன் ஊழியர்களுக்கும் எதிராக வைக்கப்படும் முக்கிய விமர்சனம் என்ன தெரியுமா? நாம் அதிகாரத்தோடு பேசுவதில்லை என்பதுதான். ஊழியர்கள் அதிகாரத்தோடு பேசாமல் இருப்பதற்கு காரணம் நாம் நம்முடைய விசுவாசத்தை இழந்து விட்டதுதான். நாம் என்று சொல்லும்போது நான் என் விசுவாசத்தை இழந்து விட்டேன் என்று அர்த்தமல்ல. மாறாக ஒட்டுமொத்தமாக இன்றைய காலகட்ட ஊழியர்கள் கடவுளின் வார்த்தையை பிரசங்கிப்பதற்கும் போதிப்பதற்கும் முயற்சிப்பதே இல்லை என்பதை குறிக்கிறேன். இன்று சத்தியத்திலிருந்து விலகி போகும் போக்கும் பிரசங்க மேடைக்கும் கடவுளின் வார்த்தைக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலேயும் அந்த ஜெபாலயம் மக்களுக்கு எந்த ஒரு ஆன்மீக ஜீவனையும் கொடுக்கவில்லை. இதன் விளைவாகத்தான் இயேசு அங்கே பேசிய பொழுது அவர்கள் அவருடைய போதனை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். மார்க் 1ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை பாருங்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். மார்க்கு நற்செய்தி நூலில் கூறப்பட்டுள்ள இந்த முதல் அற்புதம் ஆவிக்குரிய மண்டலத்தில் அல்லது ஆன்மீக உலகத்திலே நடந்தது. ஆவிக்குரிய மண்டலம் என்பது கடவுளின் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் மட்டுமே இருக்கும் உண்டாகும். அவரே அசுத்த ஆவிகளையும் அல்லது பிசாசுகளையும் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். அன்றைய ஒட்டுமொத்த ரோம சாம்ராஜ்யம் முழுவதிலும் பிசாசுகளின் ஆதிக்கம் மிக தீவிரமாக பரவி இருந்தது என்பதற்கான வரலாற்று ஆதாரங்கள் பெருமளவில் இருக்கின்றன. பிசாசுகளின் இந்த ஆதிக்கத்தை எதிர்கொள்ள கர்த்தராய் இயேசு ஒருவரால் மட்டுமே முடியும். ஏனென்றால் அவர் ஒருவர் மட்டும்தான் இந்த ஆவிக்குரிய மண்டலத்திற்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதன் காரணமாகவே மார்க்கு இந்த அற்புதத்தை முதலாவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே இயேசுவுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால்
அதன் மூலம் 2 காரியங்கள் உணர்த்தப்படுகின்றன என்பதாலேயே இந்த அற்புதத்தை அவர் முதலிலே எழுதுகிறார். முதலாவதாக அவருக்கு எந்த ஒரு மண்டலத்திலும் கிரியை செய்ய வல்லமை உண்டு என்பது. இரண்டாவதாக கடவுளால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்பது. இது அவருடைய தகுதிக்கான அடையாளங்களின் ஒரு பகுதியாகும். அவருக்கு அதிகாரமும் இருந்தது, வல்லமையும் இருந்தது. அவர் அதிகாரம் உள்ளவராய் போதித்தார். இப்பொழுது தமக்கு வல்லமை என்பதையும் அவர் நிரூபித்து காட்டுகிறார். இன்றைய நம்முடைய நவீன கலாச்சாரத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்தால், சாத்தான் வழிபாடு என்பது மிகவும் முக்கியத்துவம் பெற்று கொண்டு வருவதை உங்களால் அடையாளம் காண முடியும். இன்று மாய வித்தை மற்றும் ஆவிக்குரிய உலகத்திலே நடக்கும் சில காரியங்களுக்கு அவை சாத்தானுடையவை மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை என்ற அடிப்படையை தவிர வேறு எதை கொண்டும் விளக்கம் கொடுக்க முடியாது. இன்றுள்ள இளைஞர்கள் தங்களை நேசிக்கும் குடும்பங்களை விட்டு விலகி நாடோடி கூட்டத்தில் இணைந்து பின்னர் வெளியே சென்று கொலை செய்யும் அளவிற்கு துணிவதை உங்களால் பகுத்தறிவோடு நியாயப்படுத்த முடியாது. அது நம்ப முடியாத ஒன்றாக தோன்றுகிறது. அருமையானவர்களே, அது சாத்தானுடைய கிரியைதான். இந்த நிலை இப்படியே தொடரும் என்றால் நிஜமாகவே பேய் பிசாசு பிடித்தல் போன்ற நிகழ்வுகளை நாம் நேரடியாக காண நேரிடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சகோதரனை சகோதரியே, இந்த நிலைமையை கையாள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டுமே சாத்தியம். அவர் ஒருவரால் மட்டும்தான் அசுத்த ஆவிகளை கட்டுப்படுத்த முடியும். மார்க் நற்செய்தி நூலிலே நமக்கு முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கும் அற்புதமும் இதுவேதான். மார்க் 1 அதிகாரம் 25 முதல் 27 வரை பாருங்கள். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடே அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கவனித்தீர்களா? அவர் தமது போதனையிலும் அற்புதங்களிலும் தமது வல்லமையையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களது அறிவுக்கு எட்டாத ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை அவர் கொண்டவராய் இருக்கிறார். மார்க் 1 அதிகாரம் 28 பாருங்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. இப்பொழுது அதே நாளிலே, ஆனால் மதிய வேளையிலே நடந்த அடுத்த சம்பவத்திற்கு மார்க் நம்மை அழைத்துச் செல்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். மார்க் 1:29 முதல் 31 வரை. உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சில மொழிபெயர்ப்புகளிலே அவர் மாமி என்று அழைக்கப்படவில்லை, சீமோனின் மனைவியின் தாய் என்றுதான் அழைக்கப்படுகிறார். இப்படி சொல்வது மிகவும் அன்பான முறை என்று சிலர் நினைக்கிறார்கள். அது உண்மைதான் என்பதிலே எனக்கும் சந்தேகமில்லை. எனவே அதே நாளிலே இயேசு செய்த மற்றொரு அற்புதம் இதுவாகும். அதன் பிறகு மாலை வேளையிலேயும் அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். மார்க் 1:32. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு பிடித்தவர்கள் என்று போடப்பட்டிருப்பதை அசுத்த ஆவிகள் என்றுதான் மொழிபெயர்க்க வேண்டும். ஏனென்றால் சாத்தான் என்கிற பிசாசு ஒருவன் மட்டும்தான். ஆனால் நாம் பார்க்க போகிறபடி அசுத்த ஆவிகள் பல இருக்கின்றன. மார்க் 1 அதிகாரம் 33-34 பாருங்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. மத்தேயு செய்த அதே காரியத்தை தான் இப்பொழுது மார்க்கும் செய்கிறார். இயேசு செய்த குணமாக்கும் அற்புதங்களிலே ஒரு சிலவற்றை மட்டுமே தாம் குறிப்பிடுவதாக அவர் நம் கவனத்திற்கு கொண்டு வருகிறார். இயேசு உண்மையிலே நூற்றுக்கணக்கான மக்களை குணமாக்கினார். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட சம்பவங்கள் மட்டுமே நமக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளன. அசுத்த ஆவிகளின் உலகம் அவரை அடையாளம் கண்டுகொண்டது என்பதை கவனிப்பது சுவாரஸ்யமானது. அவர் யார் என்பதை அவை அறிந்து நம்பின. ஆனாலும் அவற்றிற்கு ரட்சிப்பு இல்லை என்பது தெளிவு. இயேசுவோடு ஒரு பிஸியான நாளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இவ்வளவு சோர்வான ஒரு நாளைக்கு பிறகு
அடுத்த நாள் காலையிலே அவர் தாமதமாகத்தான் எழும்பி வருவார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே என்ன நடந்தது என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் பார்ப்போம். இந்த வேத பகுதியை நாம் படிக்கும் பொழுது இயேசு வெறும் போதகராக மட்டும் இருக்கவில்லை, அவர் அதிகாரமுடையவராய் போதித்தார். ஜெபாலயத்தில் இருந்த அசுத்த ஆவியும் சீமோனின் மாமியாருக்கு இருந்த காய்ச்சலும் மாலை வேளையிலே அவரிடம் வந்த திரளான நோயாளிகளும் அவருடைய ஒரே ஒரு வார்த்தைக்கும் தொடுதலுக்கும் கீழ்ப்படிந்தன. இன்று நம்முடைய வாழ்க்கையை அச்சுறுத்தும் எந்த ஒரு ஆவிக்குரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, சரீர பலவீனமாக இருந்தாலும் சரி, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க இயேசுவின் ஒரு வார்த்தை போதுமானது. இதை நீங்களும் உண்மையாகவே நம்புவீர்கள் என்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லுங்கள். மேலும் அசுத்தாவிகள் இயேசுவை தேவனுடைய பரிசுத்தர் என்று துல்லியமாக அறிந்து வைத்திருந்தன. ஆனால் அவற்றிற்கு ரட்சிப்பு இல்லை. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், இயேசுவை யார் என்று அறிந்து வைத்திருப்பது மட்டும் உண்மையான விசுவாசம் அல்ல. உண்மையான விசுவாசம் என்பது யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தது போல நம்முடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி இயேசுவை நோக்கி நம் இருதயத்தை முழுமையாக திருப்புவதே ஆகும். கர்த்தருடைய இந்த வசனங்களை கவனித்த நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து உங்கள் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவி பிடித்திருந்த மனிதன் இயேசுவை நோக்கி என்னவென்று சத்தமிட்டான். ஆப்ஷன் ஏ, தாவீதின் குமாரனே. ஆப்ஷன் பி, நீர் தேவனுடைய பரிசுத்தவான். ஆப்ஷன் சி, உன்னதமான தேவனுடைய குமாரனே. உலகம் என்ன செய்கிறது? பிரச்சனை வந்தால் அட்வைஸ் மட்டும் தரும். வியாதி வந்தால் ஐயோ பாவம் என்று சொல்லும். பயந்தால் வாக்குறுதி மட்டும் சொல்லும். ஆனால் இயேசு, அவர் பேசினார் மட்டுமல்ல, விடுதலை கொடுத்தார். அவர் போதித்தார் மட்டுமல்ல, குணமாக்கினார். அவர் வந்தார் மட்டுமல்ல, மனிதர்களை தேடி சென்றார். யோவான் வழியை ஆயத்தப்படுத்தினார். இயேசு அந்த வழியில் நடந்து நமக்கு வாழ்வை காட்டினார். ஒரே நாளில் ஒரு ஊரையே மாற்றினார் என்றும் சொல்லலாம். ஆம், அவருடைய அதிகாரம் வார்த்தையில் மட்டும் இல்லை, செயலில் இருக்கிறது. இன்று உங்கள் வாழ்வில் எது உங்களை தொந்தரவு செய்கிறது? தொழுநோய் போல எந்த பிரச்சனை உங்களை ஒட்டி கொண்டிருக்கிறது? இயேசுவிடம் சொல்லுங்கள். அதே இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே. அவர் தொடுவார், அவர் குணமாக்குவார், அவர் விடுதலை தருவார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உபாகமம் 28:14.